நீ கேள்வி கேள. நான் என்ன கேள்வி கேட்கறது? நீ அன்னைக்கு கேள்வி அறகுறையா விட்டுட்டால. வணக்கம் நேயர்களே, நான் டேவிட் லிவிங்ஸ்டோன். இன்றைக்கு நம்ம கிருபாகரன் தாத்தா இடத்துல ஒரே ஒரு கேள்வி கேட்க போகிறோம். அந்த கேள்விக்கு தாத்தா என்ன பதில் சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பெஷல் எபிசோட். ஸோ அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பிரைஸ்லார்ட் தாத்தா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி உங்கள் இடத்துல ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சாக்குப்போக்குகள், காரணங்கள், தடைகள். பார்த்திங்கன்னா, எனக்கு வயசு ரொம்ப ஆயிடுச்சு, நான்லாம் எங்கள் ஆண்டவருக்காக ஒன்று ஊழியம் செய்கிறது, எனக்கு இப்போ தான் மேரேஜ் ஆகிடுச்சு, நான் எப்படி ஊழியம் செய்ய முடியும், நான் இப்போ தான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன், நான் எப்படி ஊழியம் செய்ய முடியும், இப்படி பலவிதமான தடைகள், பலவிதமான காரணங்கள் மனிதர்கள் சொல்கிறாங்க. அந்த மாதிரி தடைகள், காரணங்கள் நம்முடைய இருதயத்தில் தோன்றும்போது, ஆண்டவர் நம்மளை அழைக்கும்போது நமக்கு இருதயத்தில் தோன்றக்கூடிய காரணங்கள், தடைகள்லாம் மேற்கொண்டு எப்படி ஆண்டவரை பின்பற்றுவது, ஆண்டவருக்காக வாழ்வது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தடைகளை கொடுக்கறது யாருன்னு நினைச்சுட்டு இருக்கீங்க? கர்த்தர் தான். மீகா 2:13 இருக்கலாம். தடைகளை கொடுக்கறது அவர் தான், தடைகளை நீக்கிறது அவர் தான். அப்போ யோபுவை பார்த்தீங்கல்ல, யோபு என்ன செஞ்சா? பயந்தான். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னு சொன்னதும் அவன் பயந்ததுனால தான் அவனுக்கு அந்த காரியம் எல்லாம் நடந்தது. எங்க அவன் யோபு 1:5 பயப்பட்டான், 3:25 சொல்றான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. ஏன்? அப்ரகாம் ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு தான் குழந்தை பாக்கியம் தருவேன்னு சொன்னாரு. ஆனா அவர் தடையை கண்டு தானே பயந்தாரு. எனக்கு இன்னும் ஆகிட்டு இருக்கு, எனக்கு அவருக்கு 100 வயசு ஆகல, 99 ஆச்சு. அப்படிதான் சொல்றாரு. எங்க ஆதியாகமம் 17 அதிகாரத்துல சொல்றாரு, 17 எனக்கு 100 வயசு ஆயிட்டுங்காரு. அதுக்கு அந்த அதிகாரத்துல பின்னால படிச்சு பாத்தீங்களா, 99 வயசு தான். அப்போ அவர் தடைகளை கண்டு தானே கலங்கிட்டு இருக்கிறாரு. ஆனா ஈசாக்கு தடையை கண்டு கலங்கினானா? தடை வர 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 தேவன்கிட்ட முன்னேறிட்டு போனான். இதுல என்ன காரியம் இருக்குன்னா, ஆபிரகாம் எகிப்து தேசத்துக்கு அந்த பஞ்ச காலத்துல போகும்போது ஆண்டவர்கிட்ட கேட்கல, அவரே தேர்ந்தெடுத்து போயிட்டாரு. ஆனா ஈசாக்கு என்ன செஞ்சான்? அதே ஆதியாகமம் 26 அதிகாரத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கான், நான் போலாமா? நீ வேண்டாம், இங்கே இரு. இந்த ஈசாக்குக்கும் நம்ம ஆபிரகாமுக்கு இருக்கிற வேலைதான். ஆபிராமா இருக்கும்போதுதான் ஆபிராம் நிறைய தவறு பண்ணாப்புல. அப்பப்ப சந்தேகப்படுறது, அப்புறம் இனாமா கொடுத்தது கிஃப்ட் கிடைச்சு போச்சுன்னு தூக்கி உள்ள கொண்டு வச்சாரு. அதனால ஒரு சந்ததி வந்தது. ஆண்டவர்கிட்ட கேட்காமலே ஒரு சந்ததியை கூட்டிட்டு போனாரு. இதனால தடைகள் வந்தது. இவருக்கு அவருக்கு பெரிய சண்டை வந்தது. ஆதியாகமம் 13:7 2 மேய்ப்பர்களுக்கு சண்டை வந்து. அப்ப இதுல என்ன இருக்குன்னா, தடைகள் கட்டாயம் ஒரு மனுஷனுக்கு வேணும். பரீட்சை இருக்கிறது உண்மையா? அப்ப தடைகள் வேணும். அந்த தடைகளை கடந்து வரணும். எரிகோங்கிறது ஒரு தடை தானே, சிவச சமுத்திர ஒரு தடை தானே, யோர்தானுங்கிறது ஒரு தடை தானே. அப்ப யோர்தான கால் வச்சப்போ தானே 2 போச்சு. அப்போ சவுல தேவன் தெரிந்து கொண்டார், உண்மைதான். என் தடைகள் இல்லையா? அவனை கண்டு 3 வருஷம் பயந்தாங்கப்பா. யாரும் அவனை ஏற்றுக்கொள்ளல. தடை. அந்த 3 வருஷமா அவன் எப்படி வாழ்ந்திருப்பான்? என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அதே போலதான் நான் அந்த ஊழியத்துக்கு வரும்போது, அடுத்த வாரம் ஊழியத்துக்கு போறேன், இந்த வாரம் துன்மார்க்கமா இருக்கேன், இன்னும் திருந்தல. அப்ப எல்லாரும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? நான் போன தடவை சொல்லியிருந்தேன், என்னுடைய வாழ்க்கையை தான் சொன்னேன். ஆனா நான் நிறைய பாதிக்கப்பட்டது, ஊழியக்காரங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டேன். இந்த ஊழியத்துக்கு தருமபுரி மாவட்டத்துக்கு போயிட்டேன். போனவொடனே என் கையில எவ்வளவு இருக்கு தெரியுமா? வெறும் 200 ரூபாய் இருக்கு. மனைவி சொல்றாங்க, இந்த 200 ரூபாய் வாடகை கொடுக்கணும். எங்க அக்கா எனக்கு இந்த ஊழியத்துக்கு போனாலும் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த 1000 ரூபாய வண்டி வாடகை கொடுக்கணும். என்கிட்ட வேற காசு இல்லை. அப்ப நாங்க வந்துட்டு இருக்கும்போது சித்தோடு அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, சேலம் பக்கத்துல, மேட்டூர் போகுது. டிரைவருக்கு பசி எடுத்து எனக்கே எடுத்துச்சு. நான் அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்க, ஆண்டவரே என்கிட்ட இந்த 200 ரூபாய் வேலை இல்லை, பைபிளை திறந்து பார்த்தியானாரு. திறந்து பார்த்து எனக்கு ஆச்சரியப்படுற மாதிரி உள்ள வச்சிருந்தாரு. அதை எடுத்து சாப்பிட்டோம், மீதி வச்சுக்கிட்டோம். மீதி எனக்கு தந்தாரு. அந்த மீதியை கொண்டு போய் இன்னொரு ஊழியக்காரர் ரொம்ப கஷ்டத்துல இருந்தாரு, அவருக்கு கொடுத்துட்டு போயிட்டேன். எனக்கு நீட்டு 1 ரூபாய் என்ன செய்யல, எடுத்து வைக்கல. அப்ப எனக்கு தடை இல்லாமையா இருந்தது? எல்லாத்தையும் விட்டுட்டு போகும்போது தடை இருக்கதான் செஞ்சுது. போனவொன்னு எல்லாரும் கேட்டாங்க, ஐயா நான் உங்களுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு ஒண்ணு தரேன், இது சட்டையில மாட்டிக்கிடுங்க. மாட்டிக்கிட்டாக்கி தருமபுரிக்கு ஒரு ஊழியக்கார்ட்ட போனா ஒரு 25 கிலோ அரிசி கிடைக்கும், ஒரு 500 ரூபாய் காசு கொடுப்பாரு.
இன்னொரு இடத்துக்கு போனக்கு 100 ரூபா காசு கொடுப்பாரு, சாப்பாடு கொடுப்பாரு. இப்படி ஒவ்வொரு ஊழியத்துக்காக நான் உங்களை கூட்டிட்டு போறேனே. ஆனா இந்த சட்டையில ஒரு பாஸ்டர்னு ஒரு பட்டம் போட்டுடுங்க அப்படின்னா என்னன்னு கேட்டேன். அவங்க சொல்றாங்க, அப்ப நான் பிச்சை எடுக்க வரலையா, எல்லாருக்கும் காணிக்க கொடுக்கறதுக்கு என்ன கர்த்தரை அனுப்பி இருக்கிறேன். வேணாலும் பாருங்களேன். இதே பெண்ணாகரம் பகுதியில் நான் ஊழியம் பண்ண போறேன். நிறைய பேருக்கு உதவி செய்வேன். அந்த வாயின் வார்த்தைகள் நீதிமொழி 18:20 அப்படிதான் இருக்கு. உன் வாயின் வார்த்தைகள்னால நீ திருப்தி அடைவாய். என் வாயில வந்த வார்த்தை 4 வீலர் வாங்கி கொடுத்த ஒண்ணு ஒருத்தர் சொன்னாரு, இதுக்கு எப்சி எப்படி கட்டுவேன்? நான் கட்ட மாட்டேன், வாங்கிட்டு வந்தது ஆண்டவர், அவர் கட்டுவார். நானா கட்டினேன்? கிருஷ்ணன்ங்கிற கிறிஸ்டோபர் கட்டினாரு. கிறிஸ்டோபர் அவர் தான் என்ன செஞ்சாரு, ஒரு ஆர்டிஓ. அவர் முதல் கிளார்க்கா இருந்தாரு, திரும்ப ஒரு பெரிய ஆபீசரா மாறினாரு. அவர் லைசன்ஸ்ல கையெழுத்து போட்டதான் செல்லுபடி ஆகும். தெரியாத தரவத்த அப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் ஒரு பெரிய ஆர்டிஓ ஆயிட்டாரு. 5 வருஷம் அவர் தான் கட்டினாரு, 1 வருஷம் ஃப்ரீ. தடைகள் இல்லாம எல்லாத்துக்கும் தடைகள் வேணும், தடைகள் இருக்கும். யோசப்புக்கு தடை இல்லையா? யோசப்பை கர்த்தர் முதல்ல சொல்லிட்டாரு, உன்னை இப்படிலாம் உயர்த்த போறேன். அவனுக்கு தடை வச்சிருந்தாரு. அந்த தடைய மீறிதான் அவன் வந்தான். என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிக்காத நம்பிக்கை. மோசே கர்த்தருக்குள்ள வந்துட்டாப்புல. தடைகள் 1-2 நாளா 40 வருஷம். எப்போ ஒரு நாள் இருந்தா இல்ல, 40 நாள் நடக்க வேண்டிய இடத்துல ஒருத்தர் 40 வருஷம் நடத்தணும். இந்த 40 வருஷம் நடத்துறதுக்கு இவனை 40 வருஷம் ட்ரைனிங். தடை என்ன தடை? ட்ரைனிங்ங்கிற தடை. சும்மா கொண்டு வந்து அதிகாரத்தை கையில கொடுக்கல. இன்னைக்கு எல்லாருமே சும்மா அதிகாரத்தை கையில தந்துருவாரு எதிர்பார்க்கிறாங்க. ஊழியத்துக்கு வந்தா சாமானியம் கிடையாது, சாது கிடையாது. ஊழியத்துக்கு வந்து பார்த்தா தான் தெரியும். புரட்டி எடுத்தாங்க நீ இந்த ஊழியத்துக்கு வந்த பிறகு. சின்ன வயசுல தான், ஒரு 40 வயசுக்கு மேலதான் நான் ஊழியத்துக்கு வந்தேன். அதுக்கப்புறம் இனி எப்படிலாம் புரட்டி எடுத்தாங்க தெரியுமா? எனக்கு மேல உள்ள அதிகம் அங்க வா. ஆனா அதோட கேட்பேன், போலாமா வேண்டாம்ப்பா, எல்லாம் கேட்பேன். போலாமா வேண்டாம்ப்பா, போக மாட்டேன். அவன் ஆண்டோட்ட கேட்க மாதிரி எதுவுமே செய்ய மாட்டேன். தடைகள் வேணும், தடைகள் வரும். தடைகள் இருந்தாதான் ஊழியம், தடைகள் இல்லாம ஊழியம் கிடையாது. மிக சிறப்பாக இன்றைக்கு நம்மளுடைய கேள்விக்கு பதிலளித்த தாத்தா இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து இந்த மாதிரி கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்கள் கேள்விகளை பதிவு செய்யுங்க. தொடர்ந்து நம்ம தாத்தா இடத்துல நம்ம கேட்க போகிறோம். ஸோ அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டேவிட் லிவிங்ஸ்டோன். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோவை லைக் செய்து உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் சாட்சிகளையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து நம்முடைய சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஜெப உதவிக்கு 9842671266 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.